நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எங்கேயோ போற மாதிரி தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு. கை வலி குறையவே மாட்டேங்குது. நில்லு, பயங்கரமா வலிக்குதோ? வலிக்குதாவா? நேத்தெல்லாம் உயிர் போறாங்க. அதான் சில நேரத்துல வலிய போக்க வைக்கிறதுக்கான மருந்துன்னா அது என்கிட்ட இருக்கு. ரம்மு, பிராண்டி, நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லடா, நாட்டு மருந்து. அதோட பேரு வர்மக்கலை. எந்த வலியா இருந்தாலும் போக்கிடலாம், சீக்கிரமே குணமாக்கிடலாம். நான் மட்டும் வைத்தியம் பார்த்தேன்னா அதுக்கப்புறமா உன் கையை எப்படி வேணாலும் திருப்பலாம். உனக்கு கைவலி, இந்த கைவலிக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி. இப்ப எப்படி இருக்கு? வலி போயிருச்சா? தம்பி, இப்படி ஃப்ராட் வேலையெல்லாம் வேண்டாம். பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு நீ கேள்விப்பட்டிருக்கல, அதான் இப்ப மாட்டிக்கிட்டேன். உன்னோட செட்டப் எல்லாம் நாடகம்னு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அது எப்படி? முதல்ல கையை கீழே போடுறான். இங்க பாரு, புருஷனும் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதுல முதல் விஷயம், ஜன்னலுக்கு கட்டணம் போடணும். வெளியில போறவங்க உள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் பாத்திரக்கூடாது. ஓஹோ, அப்ப நீங்க ஜன்னல் வழியா பாத்துறீங்க? பாத்துட்டேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவங்க பெட்ரூமை பாக்குறீங்க? டேய், நான் வேற எதையும் பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கலடா. நீ இந்த உடைஞ்ச கையால வித்த காட்டும் போது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி பார்த்ததுனாலதான் உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சதீஷனா, ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. சொல்லுவேன். சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லுவேன். ப்ளீஸ் சொல்லிடாதீங்க, அப்புறம் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. டேய், நீ அவ வீட்டுக்கு போகவும் இல்ல, ஷேர கேட்கவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப சொல்லு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இந்த பேக்கை தூக்கிட்டே திரிவ? இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலைன்னா எனக்கு என்ன லாபம்? ஒரு ஆஃப் வாங்கி தரேன். படா பண்ணி. இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னா அந்த நிமிஷமே உன்னை வெளியே துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே அரோகரா. உன்னோட வாழ்க்கை துன்பமாகாம இருக்கணும்னா நான் அருள் புரியணும். அதுக்கு வெறும் நீ ஆஃப் வாங்கி தருவியா? பத்தாது. சொல்லாதே, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். கையை விட, எனக்கு தேவை வரும்போது நான் கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் ப்ரூஃபுக்காக இதுல ஒரு ரெக்கார்டிங் எடுத்து ஒத்துக்கிறியா? அப்படின்னா இந்த பேக்ல உன்னோட கைய மாட்டிக்கோ. அப்படி இல்ல, இப்படி. அப்புறம் கையில உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால டாக்டரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே அலையாத. மத்தவங்க எல்லாரும் நம்பணும் இல்லனே, அதுக்காக வெளியில போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். அப்படின்னா சரி. அப்புறம் போயிட்டு வரும்போது நீ ஏற்கனவே சொன்னதை மறக்காம வாங்கிட்டு வந்து. என்னது? டேய், ஆஃப்டா? இல்ல, அதெல்லாம் இப்ப தேவையா? வேணும் 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 வேணும். அப்படி இல்லன்னா ரகசியத்தை காக்குற என்னோட சக்தி குறைஞ்சு போயிடும். வாங்கிட்டு வரேன். கிளம்புறாசா? உண்மையிலேயே இவன் என் தம்பிதானா? என்னை விட பயங்கரமான கேடியா இருக்கானே. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா, சவுதியில பியூட்டி பார்லர்ல வேலை பாத்தீங்களா? பொண்டாட்டிக்கே நெயில் பாலிஷ் போடுறது பார்லருக்கு போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசைனால அவளுக்கு துணி துவச்சு தரது, நகத்தை வெட்டி விடுறது, தலைவாரி கொண்டை போட்டு விடுறது, அவ்வளோ ஏன் பேன் பார்த்து விடுற புருஷங்க கூட நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படியெல்லாம் செஞ்சவங்க கூட தான் ஆம்பளைங்களுக்கு அன்பே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது முக்கியம் இல்லங்க. பொண்டாட்டி அக்கறையா பாத்துக்கிட்டு அவளுக்கு சம உரிமை கொடுத்து மரியாதையும் கொடுக்கற கணவனை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நீ சுத்தி வளைச்சி இப்ப என்ன சொல்ல வர? உங்க அக்காவை பத்தி தான் சொல்றேன். மனோஜ் அண்ணா வந்து குழந்தைய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டாரு. அத சொல்லி இப்ப உங்க அக்கா பிரச்சனை பண்ணுவாங்க. மனோஜ் மாமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். நம்ம அங்க போனப்பவே ஜாட மாடையா சொன்னாரு. நான் இப்ப அத சொல்ல வரலங்க. குழந்தை திரும்ப வந்தே ஆகணும்னு உங்க அக்கா பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா நீங்க அதுல தலையிடாதீங்க. தலையிடாம இருந்தா எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? எப்படி எடுக்கிறது? இப்போ நியாயம் யார் பக்கம்? உங்க அக்கா பக்கமா இல்ல மனோஜ் அண்ணா பக்கமா? மனோஜ் மாமாவால அக்கா கிட்ட தான் நிரபராதின்றத அவரால நிரூபிக்க முடியல.
அதுக்காக மட்டும் அவர் தப்பு பண்ணிருப்பாருன்னு அர்த்தம் இல்லல்ல. இந்த பிரச்சனைக்காக நாம எதுக்காக இப்ப சண்டை போடணும்? திவ்யா, நான் திரும்பி போக இன்னும் 2 நாள் தாமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த விஷயத்துல இப்ப நீங்க தலையிடாதீங்க. உங்க அக்கா மனோஜன் அவ தேடி திரும்ப போகணும். அதை தடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம இப்ப செய்யவே கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க, ஸ்ரீகுட்டியை திரும்ப கூட்டிட்டு வர எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்லி இருக்க போற இந்த 2 நாள் சந்தோஷத்தையும் நான் எதுக்குமா கெடுக்க போறேன்? ஏய், 48 ஹவர்ஸும் சடனா ஓடி போயிடும். அதை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு வரேன். வேணாம்மா, நான் எடுத்துட்டு வரேன். பேரு பார்த்து 10-15 நாள் அம்மா குழந்தையும் அந்த காலத்துல நாங்க தான் பாத்துக்கிறோம். அதனால இதெல்லாம் பழக்கம்தான். பிரபாகர் ஐயா ரொம்ப நல்லவர். ஆனா அங்க ஒரு மிருகம் நிக்குது பாரு, உன் மாமியாரு. அவ எச்சி கையால காக்கா ஓட்டாத கஞ்ச பிஸ்னாரி. அவ இந்த மாதிரி ஒருத்திய உலகத்திலே பார்க்க முடியாது. துணியை துவைச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? துணி காய வேண்டாமா? ஏன் 2 பேரும் வாயால ஊதியே காய வச்சிங்களா? அப்பா, இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பாராட்டணும். எதுக்கு? பாலாவுக்கு பிரசவ வலி வந்ததுமே ஆஸ்பத்திரிக்கு போகாம என்ன வந்து கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல? அந்த பாலாவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல துணிச்சலான பொண்ணு. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் சிசேரியன் பண்ணுன்னு சொல்லிருப்பா. இந்த மாதிரி வலியெல்லாம் பொறுத்துக்க மாட்டாங்க. அவளை நாங்க வேணும்னே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலேன்னு நீ ஊர் முழுக்க டமார அடிச்சுக்கிட்டு தெரியாத. இங்க பார்த்தத அங்க சொல்ற பழக்கம் எனக்கு இல்ல. 2-3 நாளைக்கு முன்னாடி அவளை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண நானும் வேணுவும் போலான்னு கிளம்பணும். அப்ப அவ தான் ஒரேடியா இந்த வீட்டுல தான் பிள்ளைய பெத்துக்குவேன்னு சொல்லிட்டா. அப்ப என்ன பத்தி பாலாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்படி இல்லம்மா, அவளால இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. அந்த அளவுக்கு எங்க மேல அவளுக்கு பாசம். அதே பாசம் எங்களுக்கும் இருக்கு. சில நேரத்துல இவங்களோட அன்பை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. அன்பு ஆறா ஓடும். நேசிச்சு நேசிச்சு கொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த வீட்ல மட்டும்தான் நடக்கும். இதோ எங்க அத்தை தான் அன்போட ஹோல்சேல் குடோன். அதான் எனக்கு தெரியுமே. இந்த அளவுக்கு அன்பு மழையை பொழியறதாலதான் பாலா ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இங்கே புள்ளைய பெத்துக்க ஆசைப்பட்டான். அப்படிதானே அத்தை? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் பொண்ணு மாதிரி. அவளுக்கு திடீர்னு பிரசவ வலி அதிகமானதும் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு நான் எவ்வளவோ வற்புறுத்துறேனே. ஆமா, அத்தை போறதுக்கு போட்டு கூட ஏற்பாடு பண்ணாங்க. ஆமா, ஆனா அவ ஒத்துக்க வேண்டாமா? அதத்தான் நானும் சொன்னேன். அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. இனிமேலாவது அவ தைரியமா இருந்தா நல்லதுதான். உங்க மூத்த மருமக கொஞ்சம் வாயாடிதான். இப்பவே நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைங்க. இல்லனா அந்த கோவில்பட்டி லட்சுமியோட நிலைமை தான் உங்களுக்கும். லட்சுமிக்கு என்னமாச்சு? மூத்த மருமகளோட சண்டை போட்டுட்டா. பாயாசம் கிண்டிக்கிட்டு இருந்த கரண்டியை எடுத்து அவ மண்டைய அப்படியே உடைச்சிட்டா. இப்ப அந்த கிழவி பைத்தியமாயி ஆஸ்பத்திரியில கிடக்குறா. ஐயோ, அடம் பிடிக்கிற மாதிரி தெரியல. அதுவே நல்ல விஷயம்தான். அப்புறம் பாலா, உனக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல, அவங்க கிழவிக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? புடவை கட்டின ரவுடியா. எக்ஸ் மிலிட்டரி மாதிரி அவங்க எப்பவுமே பழைய கதையை பேசி பேசி போர் அடிக்குதுக்கா. எப்படியோ பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சது நல்லதுதான். இல்லன்னா மாமியார் கிழவி உங்க வீட்டு ஆளுங்களை அப்பப்ப திட்டிக்கிட்டே தான் இருக்கும். செல்ல பாப்பா, பட்டுக்குட்டி. ஐயோ, என்னாச்சுமா? நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு துடிச்சா புள்ளைக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். ஆனா குழந்தைதான் அழவே இல்லையே. குழந்தை அழணும்னு அவசியம் இல்லை. குழந்தை எந்திரிச்சதும் அதுக்கு பசிக்குதோ இல்லையோ நம்ம நெஞ்சோட சேர்த்து வச்சு அதுக்கு பால் கொடுக்கணுமா. குழந்தை அப்பதான் ரொம்ப பாதுகாப்பா உணரும். அதுலயும் இவ பொம்பளை புள்ள வேற இல்ல, எப்பவும் அம்மா கூட தான் இருப்பா. இப்போதைக்கு காரமா புளிப்பா எதுவுமே சாப்பிடாத.
அதே மாதிரி பழையது ஆறுனது எதுவுமே சாப்பிடாத. பிரபாகர் ஐயா கிட்ட சொல்லி விளக்கெண்ணெய் வாங்க சொல்லணும். 3 நாள் சின்ன துணியை தைலத்துல முக்கி அடி வயிற்றுல சுத்தி வைக்கணும். அப்பதான் வயிறு குறையும். நீங்க இப்ப எனக்காக எது பண்ணாலும் அது மட்டும்தான் எனக்கு. அதை தவிர வேற எதையுமே நான் எதிர்பார்க்கறதில்ல. இவளும் குழந்தையும் உயிர் பழிச்சதே கடவுளோட அருளால தான். நான் பிரசவம் பார்த்த வரைக்கும் எந்த தாயும் பிள்ளையும் இறந்ததே இல்லை. நீ என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கியாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு வயித்த பார்த்ததும் நான் ரெட்டை புள்ளதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் எல்லாம் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க ரெடியா இருக்கும்போது பிரசவ வலி வந்துச்சு. இதே மாதிரி ஒரு ராத்திரி நேரம் என்ன வந்து கூப்பிட்டாங்க. வயித்துல கத்தியே வைக்காம இந்த கையால அந்த 2 குழந்தைங்களையும் நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்காக சுய உதவி குழுவுல எனக்கு அவார்டே கொடுத்தாங்க. என் வீட்டுல தான் இருக்கு. ஏமா இவ சிரிச்சிட்டா? நீ எப்படியாவது சிரிக்க மாட்டியான்னு தான் நான் என் பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா மனசை திறந்து சிரிமா. நான் சந்தோஷப்படுற நேரம் இன்னும் வரல. ஒரு பெரிய ஆபத்து மாதிரி ஒருத்தர் வர போறாரு. ஹரி, இன்னும் 2 நாள்ல நீ கிளம்பிடுவ. அதுக்கப்புறம் என் விஷயத்துல இங்க பொறுப்பா நடந்துக்க வேற யாருமே இல்ல. அப்பா இருக்காருல்ல. எல்லாம் பேருக்குதான். அவரால எந்த பிரயோஜனமாவது இருக்கா? நீ எனக்கு இப்போ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னோட பொண்ணு திரும்ப வேணும். பொம்பளை பிள்ளைங்க அம்மா கிட்ட தான் வளரணும். அதனால நாம கோர்ட்டுக்கு போனா எப்படியும் அவளை என்கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. நான் கேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஸ்ரீகுட்டி வேணும்னா எதுக்காக கேஸ் கொடுக்கணும்? மனோஜ் அண்ணா கூட போய் வாழ்ந்தா போதும்ல. நான் உன்கிட்ட எதுவுமே பேசலையே, என் தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜெயக்கா, ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு நடுவுல கோர்ட்டு கேஸ்ன்னு என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. என்னோட பொண்ணு வலுக்கட்டாம என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. நான் அவர் கூட சண்டை போட்டு என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா திரும்பவும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. குழந்தைய பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே? அது இவர் மட்டும் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? அப்புறம் ஸ்ரீகுட்டியை யாரும் கடத்திட்டுலாம் போலல்ல, கூட்டிட்டு தானே போயிருக்காங்க. அதுவும் உங்க அப்பா. அவர் கூட போய் வாடுறதுக்கு என்னால முடியாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அத பேசினா சால்வ் ஆயிடும். அதுக்காக எதுக்கு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? நீங்க மனசை வச்சா அதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது சாதாரண விஷயமா? உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே? அது ஒண்ணும் சந்தேகம்லாம் கிடையாது. அதுல உண்மை இருக்கு. இவன் எப்பவுமே உன் தங்கச்சி கூடயே இருந்து அவளோட எல்லா விஷயங்களையும் இவன் பாத்துக்கிறான்னு நீ கேள்விப்பட்டா நீ சும்மா இருப்பியா? ஒரு விஷயம் உண்மைன்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம கோவப்படணும். அப்படி எந்த உண்மையும் தெரியாம 4 பேர் சொன்னதை மட்டும் வச்சு நம்ம புருஷனை சந்தேகப்படக்கூடாது. நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் தப்புன்னு தெரியும் போது சேரவே முடியாம பிரிஞ்சிருவோம். அதனால நீங்க முதல்ல மனோஜ் அண்ணாவை நம்புங்க. நான் நம்பின வரைக்கும் போதும். நீ இனிமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. வேணாம், வேணாண்டா. என் பொண்ணை எப்படி வாங்கணும்னு நானே முயற்சி பண்ணி பாக்குறேன். அக்கா, ஒரு நிமிஷம். என்ன ஹீட்டா இருக்குப்பா. வீட்டுக்குள்ளேயும் உட்கார முடியல, வெளியிலயும் உட்கார முடியல. என்னங்க என்னங்க நீங்களே தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? ஊர் மூழ்கிற மாதிரி ஒரு மழை பெய்யலன்னா ஒரே வாரத்துல இந்த ஊரே கருகி போயிடும். என்னங்க, வேணு வரதுக்கு முன்னாடி பாலா விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நாம என்னமா முடிவு எடுக்கிறது? இங்க பாருங்க, வேணு வந்துட்டாருன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணுவாரு. பாலாக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளையா இருந்தா அது உயிரோடவே இருக்க விட மாட்டேன்னு உங்க தம்பி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவன் மேல குழந்தைகள் நல வாரியத்துல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதெல்லாம் வேணாங்க. நீங்க எப்படியாவது பாலா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஐயோ, எனக்கும் அவ குடும்பத்துக்கும் சண்டை. எதுக்கு? அது வேணுவோட எல்லா பிரச்சனைக்கும் நான் தாண்டி அங்க போய்கிட்டு இருந்தேன்.
அவங்களோட பகெல்லாம் வேணு கிட்ட தானே, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவன் வந்து குழந்தைய ஏதாவது பண்ணிட்டானா அதனால நம்ம எல்லாருக்கும் பாதிப்பு தான். அவ இங்க அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவ வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லணும். அத நீ ஒரு கால் பண்ணி சொன்னாலே போதுமே. பத்தாது, நேர்ல போய் சொல்லணும். பாலாக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையும் சொல்லணும். எப்படியாவது இங்க இருந்து அவளையும் குழந்தையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வாங்க. கொஞ்ச நாளா எந்த உறவும் இல்லாதனால அவங்க வருவாங்களா என்ன? வருவாங்க. பாலாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. வேணு வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டாளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாம நிம்மதியா இருக்கலாங்க. இல்லனா அவன் பண்ண போற எல்லா பாவத்துக்கும் நாமளும் சேர்ந்துதான் தண்டனையை அனுபவிக்கணும். சரி பார்க்கலாம். அந்த புல்லட் கிடைச்சா போயிட்டு வர்றேன். பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே என் புருஷன் வெளிநாடு போயிட்டாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அதை பில்டப்னு தான் நினைச்சேன். உண்மையிலேயே இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன். ஆசை அடங்கறதுக்குள்ளேயே கிளம்புறீங்க. இந்த ஆசைதாம்மா நம்மள வாழவே தூண்டும். அதனால ஆசை அடங்கவே கூடாது. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு பேர் தான் காதலோட வலி. இதனாலதான் நான் உன்னை ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். இன்னும் ஒரு வாரம் நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ஒரு வாரம், அப்புறமா ஒரு மாசம், அப்புறம் அதுக்கும் மேல இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்க ஒவ்வொரு தமிழனும் வீட்டுக்கு வரத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இங்க இருந்து போன உடனே பேக்ல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைப்பேன். அடுத்த நாள்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போக போற ஒவ்வொரு பொருளையா வாங்கி நான் இதுக்குள்ள அடுக்கி வைப்பேன். அங்க போனதுல இருந்து வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன். வீட்டுல காத்துட்டு இருக்கவங்க இதெல்லாம் தான் அந்த பாலைவனத்துல கஷ்டப்பட எங்களுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் திரும்ப வர எங்களை தூண்டிட்டே இருக்கும். நீங்க அங்க போய் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலங்க. நமக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும். அதுக்காக ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயே செட்டில் ஆயிடலாம். நம்மளுடைய ஆசை நிச்சயம் நிறைவேறும். நம்ம 2 பேரும் முழுசா முயற்சி பண்ணுவோங்க. கண்டிப்பா நடக்கும். ஹரி, என்ன ஹரி, இந்த ஒரு பெட்டி மட்டும் தான் எடுத்துட்டு போறியா? எதுக்குமா நான் தேவையில்லாத வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போனோம்? அங்க பேண்ட் ஷர்ட்னு நிறைய இருக்குமா. முன்னெல்லாம் அவன் வந்துட்டு போகும்போது என் கையால நான் என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து விடுவேன். இந்த தடவை எதுவுமே வேண்டான்னு இவன் சொல்றான். இல்லம்மா, இங்க இருக்க ஐட்டம்ஸை விட அங்க எல்லாமே எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். சரிப்பா, இப்பெல்லாம் நீ வெளியவே எல்லாம் வாங்க கத்துக்கிட்டல, நடக்கட்டும். அப்புறம் உனக்காக டாக்ஸி வந்துருச்சு. இதோ வந்துட்டேமா. திவ்யா, உன்கிட்ட பேசுறதுக்காக தினமும் நான் உனக்கு கால் பண்றேன். நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ. அப்படித்தான் நினைச்சுக்கிறேன். நேத்து ராத்திரி நீங்க போட்ட சட்டைய வாஷ் பண்ணாம நான் அப்படியே வச்சிருக்கேன். அதுல உங்க வாசனை எப்பவும் இருக்கும். இன்னும் ரெடியாகவே இல்லையா? இப்ப வந்துருவான். நீ ஹரி கூட போலையா அஜய்? எனக்கு நைட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நான் போக முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா லேட் ஆயிடும், நேரம் இல்ல. அவனை விட்டுட்டு வர்றதுக்கு நீயும் போவன் தான் நான் நினைச்சேன். ஆனா அவரோட முதல் தடவை போகலையே. இதுக்கப்புறமா அப்பா அம்மா நீ நம்ம ஹரியோட வேலையை பார்க்க வேண்டியதில்லை. அதுக்குதான் திவ்யா இருக்கால. அவனை ஊருக்கு அனுப்பி வைக்க திவ்யா கொச்சின் வரைக்கும் போக முடியுமா? போனா என்ன தப்பு? தனியாவே பெங்களூருக்கும் டெல்லிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கால. ஹரியண்ணா, எனக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க யாரும் கூட வரலனால நான் போய் தானே ஆகணும். ஹரி, நீ லேட் பண்ணாதப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கல்ல, உனக்கு முன்ன இருந்ததை விட நல்லா வருமானம் வரதுனால இனி நம்ம இந்த வாடகை வீட்டை இருக்க வேண்டாம். நீ என்ஆர்ஐயா இருக்கிறதுனால உனக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி.
எங்கேயாவது ஒரு 8ல இருந்து 10 சென்ட்டுக்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டணும். நான் இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். விலை ஒத்து போச்சுன்னா நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அதுக்கு எந்த அவசரமும் வேண்டாம்ப்பா. முதல்ல நம்மளோட குடும்ப பிரச்சனையை தீர்ப்போம். அதுக்கப்புறம் இடம் வாங்குறது வீடு கட்டுறத பத்தி யோசிக்கலாம். ஆனா கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஹரி, அப்பா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கற பணத்தை வச்சு அது மூலியமா லோன் கட்டலாம்ல. இப்போ இதுல உங்களுக்கு என்ன குறை இருக்கு? கொஞ்ச நாளைக்கு நமக்கு இந்த வசதியே போதும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலவு அதிகமாகும். பணம் அனுப்பும் போது உன் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் வச்சுட்டு அனுப்பு. திவ்யாவுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கே நான் இனிமே கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்பா இனிமே பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஹலோ. ஆமா. அண்ணா ஓபன் பண்ணுங்க. ஜெயக்கா அக்கா, உன் புருஷன் கூட சண்டை போடாம அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி பேச வேண்டாம். நீங்களும் மனோஜ் மாமாவும் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் இப்போ ஸ்ரீயோட அப்பா அம்மா. அவளோட எதிர்காலத்துக்கு உங்க 2 பேர் சைட்ல இருந்தும் எந்த ஒரு பாதிப்பும் வரவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு ஃபோன் பண்ண. வரமா. போயிட்டு வாப்பா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் நீ தான் கவனமா பாத்துக்கணும். அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா தேவைப்படுச்சுன்னா என்னோட புது ஆபீஸ் நம்பர் திவ்யா கிட்ட இருக்கு, வாங்கி கால் பண்ணு. சரிங்கண்ணா. அப்ப நான் கிளம்பட்டுமா? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்க தனியா வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஒரு 2 டேஸ்ல அதுவே உனக்கு பழகிடும். நான் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு போய் இருக்கட்டுமா? இனிமே இதானே உன்னோட வீடு. இந்த வீட்டோட மருமக தான் நீ. சரியா சொல்லணும்னா மூத்த மருமக. நீ எப்பவுமே இங்கதான் இருக்கணும். வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு மேல தங்க வேண்டாம். இல்லனா இந்த வீட்டை விட்டு நீ விலகி போயிடுவ. புரிஞ்சுதா? சரி, நான் வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.